ஹை டியர்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரியாணி தான் பண்ண போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாம். புரட்டாசி மாதத்துக்கு பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தால் இந்த மாதிரி தக்காளி பொங்கலை வந்து செஞ்சு பாருங்கள். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், கொட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து, அதுக்கப்புறம் வெங்காயம் 2 நறுக்கி சேர்த்துருக்கேன். அது கூடவே புதினா நல்லா சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு இப்போ கருவேப்பிலை ஒரு 10 அளவுக்கு சேர்த்துக்கலாம். பிரியாணியில் நம்ம வந்து கருவேப்பிலை சேர்க்க மாட்டோம், ஆனால் இந்த பிரியாணியில் சேர்த்தா அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வதக்கிக்கிட்டு அது நல்லா வதங்கின பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் 10 தக்காளி வந்து நான் சின்னதாக இருந்தது, அதை வந்து அரைச்சி உள்ளே சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பெரிய தக்காளியாக இருக்குன்னு அப்படின்னா 7 தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு ஒரு 2 பச்சை மிளகா வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு 3 பச்சை மிளகா மட்டும் கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வதங்கின பிறகு மசாலாஸ் வந்து சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, சிக்கன் மசாலான்றது நம்ம நான்வெஜ்ஜாக பார்க்குறோம், அப்படி இல்லைங்க, அது வெஜிடேரியன் கூட யூஸ் பண்ணலாம். அது வந்து சிக்கன் எதுவும் அரைச்சி சேர்க்கறதில்ல. ஸோ சிக்கன் மசாலா, கரம் மசாலா, அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி மிளகா வந்து சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதை நல்லா கொதித்த பிறகு நம்ம அரிசியை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். அரிசி உள்ளே சேர்ந்து நல்லா அது பாதி அந்த தண்ணி முழுகிற அளவுக்கு அரிசி வந்த பிறகு தம் போட ஆரம்பிச்சிடலாம். இதில் மேலே குக்கரில் விசில் போட வேண்டாம். விசில் போடாமல் தம் போட்டு வச்சிங்கன்னா சூப்பரான பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோ சூப்பராக இருந்தது. பிரியாணின்னு நம்ம வந்து தாராளமாக நம்பி கொடுக்கலாம், குஸ்கானும் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கூட வெள்ளரிக்காய் ரைத்தா வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். Bye bye.